வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1990 வெளிவந்த ஃபோர்பிடன் லவ். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஜெர்மனியில் பெர்லியன் சுவர் வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா அந்த காலகட்டத்தில் வந்த அந்த படம் சட்டங்கள் ரொம்ப கடுமையானது. 13 வயசு ஒரு பொண்ணும் 18 வயசு ஒரு பையனும் 2 பேரும் காதலிக்கிறாங்க. அதாவது அவங்க சிறு வயசுலேருந்து சைல்ட்ஹுட் லெவலே காதல் பண்ணுறாங்க. இதை காதலிச்சவங்க அவங்களுக்கு இப்போ பெரியவங்களால தெரிஞ்சு வீட்டுக்கு தெரிஞ்சு அந்த பையனோட அப்பா அவளை அடித்து கடைசியில் ஸ்கூலில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த பையனுடைய வீட்லேயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஜார்ஜ் வீட்லேயும் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டுனாங்க. என்னாச்சு, ஜெர்மன் கோர்ட்டில் அவங்க இந்த பொண்ணுக்கிட்டையும் விசாரிக்கிறான், பையனை விசாரிக்கிறான். பையன் சொல்கிறாப்புல, நான் எந்த தப்புமே பண்ணல, பொண்ணு எந்த தப்புமே பண்ணல, டீச்சர் எல்லாமே அந்த லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சட்டம் எனக்கு பாருங்கள், அந்த ஜெர்மனுடைய சட்டம் 13 வயசு பொண்ணு அவங்க மைனர், அந்த பொண்ணை நீ பண்ணது தப்பு தான், அது ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாங்க. லவ் பண்ணல என்ன பண்ணுறீங்களான்னு அவனுக்கு 4 வருஷம் அவங்க ஜெயில் கொடுக்குறாங்க. ஜெயிலேருந்து இந்த பையன் திரும்பி அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற படம் தான் 1990 வெளிவந்த ஃபோர்பிடன் லவ். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ, இது நம்ம படத்தோட ஹீரோயினி, இவங்களை பற்றின ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கேஸை பற்றின தான் இந்த படம். இந்த கதையோட ஃப்ளாஷ்பேக் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ சின்ன வயசை காட்டுறாங்க. அந்த சின்ன வயசில் காட்டுறானே இந்த பொண்ணு தான், இவ தான் பார்பரா, இது ஒரு 5 வயசில் காட்டுறாங்க. அவன் கூட அவன் தான் ஜார்ஜ். அவனுக்கு ஒரு 18 வயசு, இப்போ சின்ன வயசு. இவங்க 2 பேர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. எப்போவுமே ஒன்றாவே ஸ்கூலுக்கு போவாங்க, ஒன்றாவே வருவாங்க. சின்ன வயசுலேருந்து பக்கத்து வீடு. இவங்க ஒன்றாவே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எங்கே போனாலும் விளையாண்டு எல்லோரும் ஒன்றாவே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் காட்டுறாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு மெச்சூர் ஆகணும். இப்போ பார்பராவுக்கு 13 வயசும், நம்ம ஜார்ஜுக்கு 18 வயசும். அப்போ முடிஞ்சிட்டு இருக்கும்போது கீழே கால் அடிப்பட்டு உட்காந்துருப்பாப்புல பார்பரா. சரி வா, உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு கையில் பிடிச்சிக்கிறோம். இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. இந்த வயசு, இந்த 13 வயசும் 18 வயசும் ஆக போகும்போது இவங்களுக்குள்ளான ஒரு உணர்வு, நல்ல நண்பர்களாக இருந்தவங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்தவங்க இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. அந்த இயற்கையெல்லாம் பார்த்து சரி நம்ம லவ் பண்ணுவேன்ட்டு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டு சட்டப்படி 13 வயசு பொண்ணை இந்த 18 வயசு பையன் லவ் பண்ணவே முடியாத காரணம் என்றால் அது அவங்க மைனர், பண்ண முடியாது. அப்போ வரபுற வீட்டில் அவங்க வீட்டில் இந்த விவசாயம்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நினச்சி ட்ரக்கில் ஏற்றிட்டு மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக போய்ட்டுருக்க. நிறைய கோழி வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, எல்லாம் வளர்ப்பாங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஜார்ஜ் வீடு, அவங்களும் எல்லாம் பணக்காரங்க தான் அவங்க. அப்போ 2 வீட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை போட்ட ஒரு வேலி தான் இருக்கும். மூங்கிலால் போட்டு வச்சுட்டு வேலி வச்சுருப்பாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க ஒருத்தருக்கு கொடுக்கும்போது இவன் என்ன பண்ணுவான், நம்ம பார்பரா நாயகி அந்த கோழிலாம் இருக்குது, அந்த கோழியை எடுத்து இந்த பக்கத்துக்கு இவங்க வீட்டு பக்கம் வேலி பக்கம் போடுவா. அங்கே நம்ம ஜார்ஜ் பைக்கை ரிப்பேர் பண்ணி பார்த்துமா, டே ஜார்ஜ், அந்த கோழி எடுத்து இந்த பக்கம் போடுறா அப்படின்ட்டு, உனக்கு வேலை இல்லை, இப்போ பார்த்தாலும் நீ கோழியை பிடிச்சி இந்த பக்கமே போடுறேன்னு ஜார்ஜ் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ எடுத்து போடுறான். மறுபடியும் இன்னொரு கோழியை எடுத்து போடுறான் இந்த பக்கம். அவனும் பொறுத்து பார்த்தான். கோழி போட்டு உனக்கு இதே வேலையாக போச்சு, எங்கள் அம்மா மட்டும் வந்தாங்கடா அவ்வளோதான் உன்னை திட்டி அடித்தோம். நைஸாக அவன் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே டே 2 பேரும் சேர்ந்து நம்ம இந்த கோழியை பிடிக்கலாமா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் மாறி 2 பேர் என்ன பண்ணாங்க, கோழி சண்டை போடுறாங்க. கோழியை பிடிப்பாங்க. கோழிக்கு பிடிச்சின்னு அங்கேருந்து வர இதை பாரு, 2 வீட்டிலேருந்து அம்மா வராங்க. அங்கேருந்து பார்பரா அம்மா பார்த்து, டே என்னடா பண்ணிட்டுருங்கன்னு பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த வீட்டிலேருந்து அந்த ஆப்போசிட்டில் ஜார்ஜோட அம்மா முட்டர் அவங்க அங்கே பார்த்துருக்காங்க. டே என்னடா பண்ணிட்டுருக்கீங்கன்னு. இல்லைம்மா கோழி வந்துச்சு எடுத்து விட்டுருக்குன்னு. அதை ஸ்கூலை காட்டுறாங்க. அது நடுவில் இருக்காங்களா, அவன் டீச்சரு. அவங்க டீச்சர் பேர் அவங்க இந்த நடத்துகிறாங்க. இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிறேன். இவன் பெரிய கிளாஸு, நம்ம இப்போ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டேன்ல பார்பிட்டு. அவங்க என்ன பண்ணாலும் ஆப்பிள் சாப்பிட்ருக்கான். இவனே 2 பேர் எப்போ தான் சைட் அடிச்சுக்கிட்டு இவன் வேறு கிளாஸ் பார்த்துட்ருக்கா. அப்போ ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிக்னிக் போகிறாங்க. அங்கே கடலில் குளிச்சிட்டு இருக்க போகும்போது அங்கே ஒரு போட் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணலாப்புல பார்பரா அதுக்குள்ளே முழுகி போயிடுவா. நீச்சல் அடிச்சு எல்லா பசங்களாம் கத்துவாங்க, டே ஜார்ஜ் காப்பாற்றுறா அப்படின்னு. போட்டு கவுந்துடும். உடனே என்ன பண்ணலாம், ஹீரோ ஜார்ஜ் தண்ணிக்குள்ளே இறந்து இந்த பசங்களாம் மேலே வந்துடுவாங்க. ஏன்னா ஜார்ஜ் கொஞ்சம் பெரிய பையன், இதெல்லாம் சின்ன பசங்க. அப்படியே நம்ம ஹீரோயினியை பரபரா தூக்கிட்டு மேலே கரைக்கு வரான். வந்த உடனே அவளை பார்த்த உடனே அவனை தொட்ட உடனே ஒரு புது விதமான ஒரு அனுபவம் அவளுக்குள்ளே ஏற்படுது. அதோடு என்ன பண்ணால் வெக்கப்பட்டு எழும்பி ஓடிடுறா.
அதில் வீட்டில் வந்தோன்னு என்ன பண்ணுறா, பார்பரா அவங்க அம்மா கூட துணி மடிச்சிட்டு இருக்கா. நீ எப்படி ஸ்கூலில் எப்படி போயிட்டுன்னு. இங்கே ஜார்ஜ் வந்து அவங்க அண்ணன் அவங்க அப்பா எல்லாரும் இருந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரோக்ராம் டிவி பார்த்துட்டு இருக்காப்புல. இதுதான் வந்து நம்ம பார்பரோடைய அப்பா. இருக்கிற கேஷெல்லாம் அவர் எண்ணி வச்சிட்ருக்காரு. ஒரு கார்டு மாதிரி அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்ருப்பார். அப்போ இவங்க 2 பேர் துணி மடிச்சிட்டுப்பா, என்னம்மா பண்ணுற, ஸ்கூலுக்குலாம் நீ போலையா, ஒழுங்காக தான்ப்பா நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னா, சரி நீ இப்போ ஒழுங்காக இருன்னு சொன்னால் அனுப்பிச்சி வச்சிட்டாப்புல. பார்பரா உள்ளே போயிடுறா. உள்ள நம்ம ஹீரோயின்மே கூப்பிடணும், உள்ளே போய்ட்றாப்புல. அப்போங்காரன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான், என்ன நம்ம பொண்ணு இப்படி பார்த்துட்டு போகிறான்னு. இவங்க வீட்டில் இந்த ஃபேமிலியை கட்டுறான், ஜார்ஜ் ஃபேமிலி. ஜார்ஜ் வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா இவங்கெல்லாம் ஒன்றா சாப்பாடு முடிச்சுட்டு இங்கே ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்தோடனே அந்த இடத்துல வந்து லெக்சர் கொடுக்குறாப்புல. அவன் நம்ம யார், ஜார்ஜி. அப்போ பக்கத்தில் ஒரு பையன் கிண்டல் பண்ண அங்கே ஹீரோனி அவனுக்கு கண்ணத்தில் ஒரு அடி. இங்கே வீட்டில் வந்து இதுதான் முக்கியமான சீனு. அவன் என்ன பண்ணா, சின்ன வயசுலேருந்து இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால. அப்போ என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோனி அவனுடைய ஃபோட்டோ எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு அவள் பண்ண டெய்லி வேலை தான். அவனை பார்த்துட்டே படுக்கிறது தூங்குறது அப்படின்னு அவன் கூட இருக்கிற மாதிரி இவளுக்கு ஒரு ஃபீலு. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான், மறுபடியும் அவளுடைய உடம்புகள்லாம் அவளே பார்த்து இது பண்ணிக்கிறாள். அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறா, டேய் நம்ம இப்படியே ஒவ்வொரு நாள் பார்த்துட்டோம்னா உண்மையில் நம்ம 2 பேரும் நம்ம லவ் பண்ணுறோம்னாலும் கூடிய சீக்கிரமாக கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எங்கே நீ கல்யாணம்லாம் பண்ணிக்கல, நம்ம வீட்டிலலாம் உனக்கு ஒத்துக்கணுமே, அதெல்லாம் ஒத்துவாங்க, நீ நானும் சின்ன வயசுலேருந்து எத்தனை வருஷமாக ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இவங்க காதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணி சரி முத்தம் கொடுக்குற அளவுக்கு போகிறாங்க. ஆனால் முத்தம் கொடுக்க மாட்டாப்புல. ஏன்ச்சி என்ன பண்ணாப்புல, வேகமாக ஓடுவாங்க. இவன் ஒரு பக்கம் ஓடுவான், அவன் ஒரு பக்கம் ஓடுவான். வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே இந்த பொம்மை வந்து அவள் ஜார்ஜ் மாதிரியே கற்பனை பண்ணிகிட்ருக்கா. அவனுடைய ஃபோட்டோவை கையில் வச்சிட்ருக்கா. அதை வச்சுட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறா, இவளுக்கு வந்து அவனை பற்றி போட்டிருந்தேன், இது கூடவே ஜார்ஜ் இருக்கிற மாதிரியே. அப்போ வந்து மாஸ்டர் பேஸ் அவளே சுய இன்பம் அவளே அனுபவிச்சுக்கிறா. அங்கே திடீர்னு யாராவது கதவை கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. அதோட வரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, அந்த பொம்மையை பக்கத்துலேயே வச்சுட்டு ஜார்ஜின்னு கூடவே படுக்கணும் அவங்கள படுத்துடுறா. இங்கே வந்து இவங்க லெட்ரு வருது, ஜார்ஜோட அம்மாவுக்கு ஒரு லெட்ரு வருது. அதை அவங்க பார்த்துட்டு, டே உனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்குடா, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இல்லைம்மா குளிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அவங்க அப்பா பார்த்துருக்கா, எப்போ பார்த்தாலும் இவன் இப்படியே இருக்கிறான், என்ன பண்ண போகிறோன்னா தெரில அப்படின்னு சொல்லி ஜார்ஜோட அப்பா, அவர் பேர் தான் வந்து அந்த வேட்டர், அவர் பேர். அந்த அம்மா உள்ள உட்காந்து பேசியிருக்காங்க. இங்கே ஆப்போசிட் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜார்ஜ் வீட்டில் வந்து முதல்ல மரவேலி போட்டிருந்தாங்களா, இப்போ கம்பி வேலி போட்டு வெல்டிங் பண்ணுறாங்க. யாரும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வரக்கூடாது. இது அங்கேருந்து ஹீரோயினி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கிறாப்புல நம்ம பார்பரா. அதை முடிச்சுட்டு சரி நான் வரேன் சைகை காட்டினால வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய் நம்ம எப்படா ஓடிக்கிட்டே இருக்கிறதுன்னு அப்படின்ட்டு அப்படியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் தொட போவானா அப்படியே வெக்கத்துலேயே ஓடுவா. இவனும் ஓடுவாங்க, அவளும் ஓடுறாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே விழுவுறா, அவளும் விழுவுறா. விழுந்து ஒரு விதத்தில் மேலே ஏறி விழுவ போயிடுவா. அப்படியே அவனை திருப்பிவாங்க. அவன் பார்த்தோன்னே இப்போலாம் இவங்களுக்கு வந்து வயசான கிட்டத்தில் நல்ல இளமை பருவம் வந்ததுனால, இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ் இருக்கிறதுனால அவங்களால உணர்வுகளை வந்து அப்போ இது பண்ண முடியல, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. டே போதுண்டா, ஓட நல்லா முடியலடா, முன்ன மாதிரிலாம் இல்லைடா அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது இவங்க காதல் அரும்பு தழும்புதுன்னு வயசுங்களேன். அந்த மாதிரி ஒரு வயசு, 13 வயசு பொண்ணு, 18 வயசு. உலகமே தெரியாது இந்த பொண்ணு. டக்குன்னு அப்படிலாம் தண்ணிக்குள்ளே வேகமாக ஓடுறா, ட்ரெஸ்ஸோட. இவனும் ஜார்ஜும் என்ன தண்ணிக்குள்ளே போயிட்டு குளிக்க போகிறான். 2 பேர் குளிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, முடிச்சுட்டு பக்கத்தில் அங்கே ஒரு ரூம் இருக்குது. சரி வா நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றிலிங்க இந்த போகலாமே அப்படின்னு என்ன பண்ணுறாப்புல. கண்டது 2 பேரும் பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணுறா, பக்கத்தில் இருந்தால் தீ பத்திக்க தானே செய்யும். இவனும் பார்க்குறான், அவளும் பார்க்குறான். நீ அந்த பக்கம் திரும்புடா, நான் இந்த பக்கம் திரும்பணும்னு ஒவ்வொருத்தராக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, காய வைக்கிறாங்க. இந்த பக்கத்தில் பார்பரா வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுறான், அந்த பக்கத்தில் ஜார்ஜ் ட்ரெஸ்ஸை கழட்டு முடிச்சுட்டேன். அந்த இடத்துல பஞ்சு நேரமும் பக்கத்துலேருந்து பற்றிக்கிச்சு. இவங்க என்ன இதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ. ஸோ அவங்க லைஃப்பில் வந்து உண்மையான காதல், நான் லவ் பண்ணுற ஒன்று, அந்த காதலுடைய சின்னமாக இவங்க 2 பேர் இந்த இடத்துல வந்து ஒன்றாயிடுறாங்க. ஆனால் இது ஜெர்மன் சட்டப்படி இது தப்பு. 13 வயசு பொண்ணு 18 வயசுக்காரன் வந்து இது பண்ணிட்டான்னு அவன் மேலே கேஸ்லாம் போடுற வாய்ப்பு இருக்குது. தப்புன்னு சொல்லிட்டு உணர்ந்து என்ன பண்ணுறாப்புல, யார்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம வயசானதுக்காக நம்ம கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை 2 பேர் தேத்திக்கிட்டு, சரி நம்ம டைம் ஆகிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை வாழ்க்கையை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு லவ்னா அந்தளவுக்கு உயிரை கொடுத்து 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தா அவங்க அப்பா வெளியே போகிற ட்ரெஸ் பெட்டிலாம் எடுத்துகிட்டு இவனை வந்து வேறு ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புகிறாப்புல நம்ம ஜார்ஜ். அப்போ பஸ்ஸில் நம்ம ஹீரோனி மட்டும் பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்கா, ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு வரதுக்காக. அப்போ இந்த டூரிஸ்ட் பஸ் வர பஸ்ஸில் நம்ம ஹீரோ அதில் ஏறி போகிறான். அவன் படிக்க போகிறதுக்காக அவனை வேறு ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அது ட்ரைனிங் டெஸ்ட்டுக்கு மாதிரி போகிறாப்புல.
ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம வேறு வேறு ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலில் வந்து எல்லாம் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து ஒழுங்காக பாடம் நடத்தணும், எல்லோரும் நல்லா பேசணும். ஆனால் இவங்க மட்டும்தான் வந்து இந்த டீச்சர் நல்லவங்க. பரபராக்கும் ஜோர்ஜுக்கும் வந்து அவனும் இதெல்லாம் படிக்கிறான். அவங்க 2 பேரும் காதில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க மட்டும்தான் அப்படி எல்லாருக்கும் தெரியும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்ட்டு. மறுநாள் அந்த ஒரு வீடு மாதிரி இருக்கும்ல, ஒரு சர்ச்சு. அந்த சர்ச்சில் இந்த இதெல்லாம் அடக்கம் பண்ணுவோம்ல, அங்கே கதவுலாம் இருக்கும். அதில் உள்ள ஆணிலாம் அடிக்கிறா திரும்ப. இதை யாரும் உள்ளே வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு அதில் ஆணியை வச்சு அடிக்கிறாப்புல. அந்த வழியாக அந்த டீச்சர் வராங்க. நீ என்னடா பண்ணியிருக்கேன்னு. எப்போவும் நம்ம ஹீரோனி ஒரு பொம்மையை வச்சு படுத்துட்டு இருப்போம்ல, ஜோர்ஜ் மாதிரி. இப்போ தான் அவளுக்குள்ளே எல்லாமே நடந்துருச்சு. ஜோர்ஜ் வேறு வெளியூருக்கு போகிறானே, எப்போ வரோன்னு தெரியலையே. அதோடு கழிச்சு அவனை இறந்த மாதிரி காட்டுற மாதிரி அந்த அடக்கம் பண்ணிடுறாங்க. அதை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பார்த்துட்டு போகும்போது நல்ல ஒரு பெரிய ஒரு மழை ஒன்று பெய்யுது. மழை டீச்சர் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி வா நம்ம போகலான்னு. அந்த மழை பெய்யுதா, அந்த வீடு தனிமையாக அங்கே வீட்டில் இருந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க, அந்த வீட்டில் கொஞ்ச நாள் பொறுத்து பார்ட்டி நடக்குது. பார்ட்டி நடக்குது. நம்ம போனால் ஜார்ஜ் இருக்கிறாள், இந்த பக்கம் பரபராக இருக்கா. 2 பேருக்கும் என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்களோட ஃபீல் உணர்வு வந்து மறுபடியும் பேசணும், பழகணும் அப்படின்ட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் 2 குடும்பத்துக்கு இப்போ வர வர ஆகாத மாதிரி ஆகிடுது. பயங்கர பிரச்சனையாக இருக்குது. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லல, ஜார்ஜ் டே நான் அவளை பார்க்கணும்டா அப்படின்னு. அப்போ கம்பி வேலைக்கிட்ட வந்து நின்று பேசுகிறாங்க. பேசிட்டு இனிமேல் உன்னை பார்க்கவே முடியாதா, நம்ம எப்போவும் சந்திப்பு பண்ணி அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு மொத்தம் கொடுத்துட்டு, சரி இன்றைக்கி நான் கரெக்டாக நான் உனக்காக வெயிட் பண்ணியிருப்பேன், நீ அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டோன்னே சரி நீ அங்கே போயிடுவாங்க. அப்போ இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு 2 பேரும் அவங்க கூட ஒன்று ஒரு பொண்ணு, இவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாம் வர்றாங்க, தேடி வராங்க. ஏன்னா வீட்டில் காணமேன்னு சொல்லி தேடுவோம். இங்கே வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா இவன் உள்ளே இருப்பாங்க. பைக் ஒன்று நிற்கும். அந்த பைக்கை பார்த்துட்டு அந்த பைக்கை வந்து கைத்தி வச்சு குத்திடுறாங்க. டோரை கல்லை வச்சு அடைப்பாங்க. அப்போ உள்ளே ஒழுங்காக வெளியே வாடா ஜோர்ஜ், வெளியே வாடா ஜார்ஜ், வெளியே வாடா ஜார்ஜுன்னு சொல்லிட்டு அப்போ ஜார்ஜ் அங்கேருந்து வெளியே வந்து கட்டையை எடுத்திருக்கான். டே உங்களுக்கு என்னடா வேணும், ஏன்டா இங்கே வந்து தொல்லைப்படுத்திருக்கேன்ட்டு. இல்லை நீ வந்து உங்களோட ஒரு பொண்ணு இருக்க, நீ தப்பு பண்ணுற, நீ அவளை பரபரா வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா. அவருடைய ஃப்ரெண்டு இவள் பார்த்துட்டு, ஏண்டி நீ அப்படியா, சரி உங்கள் அம்மா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு நான் போகிறேன் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லணுன்னே, ஜார்ஜ் அவளை பிடிச்சிக்கோ, அவளை போகாதுன்னு. இல்லை விட்றா, எங்கள் அம்மா கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க, தெரிஞ்சால் பிரச்சனையாகிடும், நான் போகிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கிடா ஜார்ஜ், நான் அப்புறமா வரேன், நீ இப்போ போய் விடு அப்படின்னு சொல்லணும். சரின்ட்டு அவன் விட்டுறான். அவள் பாட்டு வந்துட்டு ஒரு பைக்கில் ஏறி நம்ம ஹீரோயினி அவள் கூட போயிடுறான். நம்ம அம்போன்னு நிற்கிறாப்புல ஜோர்ஜ். அவன் பைக்கை வேற பஞ்சர் ஆகிட்டேங்க. இவள் ஃப்ரெண்டு மட்டும் இவளை வந்து இவளை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காப்புள்ளது. அதை ஒரு மாதிரியாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஃபீல் பண்ணுறா. வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் வந்து சொல்லிட்டாப்புல. அவங்க அம்மா வந்து, ஏண்டி உன்னை எவ்வளோ நல்லவன்னு நினச்சேன், போய் 13 வயசு ஏண்டி உனக்கு ஆகுது, அவங்கள போய் நீ இப்படிலாம் பழகிட்டு இருக்கிய, பேசிகிட்டு இருக்கிய அப்படின்னு அவங்க அப்பா வந்து கேட்குற. அடித்து பலார்னு கன்னத்தில் ஒரு 4 அறை விடுவார். இந்த பக்கம் ஒரு அந்த பக்கம் ஒரு அவார்டு அசலாம். இல்லைப்பா நான் தப்புலாம் ஒன்றும் பண்ணலப்பா, சின்ன வயசுலேருந்தே பேசிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளே ஜார்ஜோட அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்துடுவாங்க. இங்கே பாரு, உன் பையன் வந்து, என் பொண்ணு சின்ன பொண்ணு 13 வயசு தான், உன் பையன் வந்து என் பொண்ணை மயக்கி கூட்டிகிட்டு போய் என்னமோ பண்ணிட்டான், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அவனை ஜெயிலில் பிடிச்சி தான் போடுன்னு அம்மா சொன்ன. வேணாங்க அதெல்லாம் செய்யாதுன்னு. இல்லை, என் மகளை வந்து அவன் வந்து அடிமைப்படுத்தி அவளை வந்து மயக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வந்து ஜோர்ஜ் நிற்கிறாப்புல. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணலாம், பஸ் வருது, ஸ்கூல் பஸ் வருது. ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி பண்ணால் ஜோர்ஜ் பார்க்குறான். அந்த பக்கம் அவன் தூரத்தில் அங்கே நிற்கிறான். பேசாமையே டாட்டா காட்டிகிட்டு போயிடுறாப்புல. அங்கே ஸ்கூலில் வந்து பாடங்கள்லாம் நடத்த போகும்போது அவங்க தான் வந்து நம்ம டீச்சர் தான் ரொம்ப சப்போர்ட். டீச்சர் சொல்கிறாப்புல விசாரிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, என்ன நீ வந்து ஜோர்ஜ் கூட ஒன்றா இருக்கீங்களான்னு. காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இவங்க ரொம்ப நல்ல டீச்சர். அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு இன்னொரு இருக்கிற ஒவ்வொரு வாத்தியரும் தனித்தனியாக கேட்குறாங்க, அவனுக்கு எத்தனை நல்ல தொடர்பு அப்படின்னு. நாங்கள் சின்ன வயசுமே சைல்டுஹுட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அங்கே மற்ற மாஸ்டர் வாத்தியார் வர்றாரு. அவர் வந்து கேட்குறாரு, ஸ்கூலில் பசங்கள்லாம் இவளை பற்றியே நம்ம பர்பரா பற்றியே பேசிக்கிறாங்க. டீச்சர் வந்து சொல்ல, யாரும் அவங்கள பற்றிலாம் பேசாதீங்க, சரி நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்க போகுது, அந்த ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு யார் வருது, மியூசிக் பார்ட்டிக்குன்னு. அப்போ நம்ம ஹீரோனையும் கையை தூக்குவாங்க. நிறைய பேர் அந்த பெரிய ஹாலில் அந்த பார்ட்டி ஒன்று நடக்கும். அந்த பார்ட்டி இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோவும் 2 பேர் உட்காந்து பார்த்துருப்பாங்க, தோல் சாஞ்சிட்டு. அதை பார்த்து வர அந்த வில்ல மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட் ஆகும்லாம். ஆமாம், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் பிடிக்காதவங்க அவங்க கூட இருப்பாங்க, இந்த மாதிரி லவ்க்கு எகென்ஸ்ட் ஆனவங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் இவங்களே பார்த்துட்ருக்காங்க. அவங்க பாட்டு முடித்து அந்த சிங்கர் கூட படிக்கிறப்ப
நல்ல ஒரு பாட்டு பாடுறா. அந்த பாட்டை ரசனை பண்ணி எல்லோரும் ரொம்ப ஜாலியாக கேட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்றும் ஜாலியாக பாருங்க இந்த இவர்களை இவ வந்து ஒரு தலையாக வந்து லவ் பண்ணுறவல்ல. அதில் பார்த்துட்டு பழங்களை கூப்பிட்டு அமைச்சிருப்பாங்க. சரி இவங்க 2 பேரும் வராங்க. எங்கே வராங்கன்னா ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டுருவா ரூமுக்கு வராங்க. உள்ளே வந்தோடனே எங்கள் 2 பேர் வெளியே உட்காந்துருப்பாப்புல ஹீரோனும் ஹீரோயினையும். அதுக்குள்ளே பார்த்தா அவங்கள ஃபுல் ஃபேமிலியாக ஹெட் மாஸ்டரு, அந்த டீச்சர் அம்மா, அம்மா பார்பரோட அம்மா அப்பா, ஜார்ஜோட அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு 13 வயசு தான் அவளுக்கு ஆகுது. 18 வயசு வந்து அவளை மயக்கி அதை ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி அவளை வந்து அசிங்கப்படுத்தி இது பண்ணிட்டான். அதனால நான் வந்து கேஸ் கொடுக்க போகிறேன், நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதெல்லாம் கொடுக்காத நீ எவ்வளோ போர்டு மீட்டிங்கில் தலைமை ஆசிரியர் எவ்வளோலாம் பேசி சொல்கிறாப்புல, அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. முடிச்சுட்டு வெளியே வராப்புல பாரோட அப்பா, நீ இவன் கூட தான் நீ உட்காந்துருக்கேன், நான் அவளை பிடிச்சி வெளியே அனுப்பிட்டு அப்போ தான் சொல்கிறாப்புல ஜோர்ஜை பார்த்து அவங்க அப்பாவோட அப்பா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நான் உன்னை கோர்ட்டில் ஏற்றி கம்பி என்ன வைக்கல, என் பேரை மாற்றிக்கிறான்னு சொல்லிவிட்டு அதில் போட்டால் பாருங்கள். முதல்ல கட்டை வேலி முள்ளி வேலி இப்போ சேவரே வச்சுட்டாங்க 2 வீட்டுக்கும். இங்கே பார்பருடைய அம்மாவும் அப்பாவும் சுகமாக பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம மகளை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி நான் சமுதாயத்தில் மதிக்க முடியாமல் ஆயிடுச்சேன்னு. அப்போ ஒரு பெரிய வக்கீலை வச்சு வக்கீல்கிட்ட பேசுகிறாங்க, எப்படியோ அந்த கேஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு. அவனும் சொல்கிறாப்புல, பார்பர் நான் கேஸை நான் எடுத்துக்கிறேன், அது நிற்கும் இந்த கேஸு அப்படின்னு பார்பர் விசாரிக்கிறப்ப, ஏம்மா உனக்கும் எனக்கு என்னம்மா, நானும் அவனும் சின்ன வயசுலேருந்து பழகணும், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம் ஃப்ரெண்டு, நான் அவனை காதலிக்கிறேன், அவனும் என்னை காதலிக்கிறான், வேறு எங்களுக்குள்ளே எந்த விதமான தப்புமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கவும், இதை வந்து அந்த ஒரு சட்டம் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நான் வந்து அவன் நல்லவன், அவன் என்னை கூட்டிகிட்டு போய் எதுவும் பண்ணவே இல்லை, கடத்திட்டு போல எதுவும் பண்ணல, நானாக தான் போனேன், நானாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கமிட்டி மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வக்கீல் சொல்கிறாப்புல இவர் வந்து வெஜினல் டெஸ்டிங்காக அனுப்புகிறாங்க. சரி நீ கெட்டு போயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வராங்க. ஆனால் இவங்க ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டாங்களே, இது தெரிஞ்ச எல்லாத்துக்கும் அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு பார்பர் என்ன பண்ணுறாப்புல, நான் சொல்ல நம்பிக்கை இல்லையா, அவன் நல்லவன், அவன் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் எந்த டெஸ்ட்டுமே பண்ண மாட்டேன், நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசி அந்த டாக்டர் அம்மாட்ட சொல்கிறாங்க, ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. டாக்டர்லாம் டெஸ்ட்டுக்கு ஏமா நீ படுக்காமல் போகிற அப்படின்ட்டு. இல்லை நான் வந்து நல்லவதான், நான் எதுவும் தப்புலாம் பண்ணலன்ட்டு அங்கேருந்து வேகமாக வந்துட்டு அந்த வீட்டில் சந்திப்பாங்களே அந்த வீட்டுக்கு போகலான்னு பார்பரா வந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட் மாதிரி அந்த குரூப் ஒன்று பைக்கு குரூப் இருக்குங்களா, அந்த கேப் செப்ரான் தான் குரூப் லீடரு. எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு 10-30 பைக்கு வருது. வந்து பார்பர் நடந்து போகலாம், அவளை விரட்டுவாங்க, விரட்டி ஓடுவா, இவளும் ஓடுவா அவளும் ஓடுவா, சுற்றி அவளை என்ன பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுறதுக்காக ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்கிறது, ஒருத்தன் காலை பிடிச்சி இழுக்கிறது, அவனை என்னென்னமோ கோலம் பண்ணி அசிங்கப்படுத்த. ஏண்டி 13 வயசில் நீ இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீ பண்ணுற தான் அங்கே அந்த லீடரு, அவன் தான் அந்த சேப் கேப், அவன் தான் அவனை சுற்றிட்டு அப்படியே அவளை ரேப் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன், அவளை போட்டு அசிங்கம், 4 பேர் இந்த பக்கம் இழுத்து 4 அந்த பக்கம் இருப்பது, ரேப்பிங்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த கலப்பிற மாதிரி ஒரு ரியாக்ஷனு, அவளை கொடுத்து அசிங்கப்படுத்தி ஒருத்தர் லைட்டாக போட்டு லைட்டாக பண்ணுறா, லைட்டாக ஏன்டா போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு அவளை வந்து ரொம்ப மானபங்கப்படுத்திட்டு அவளை வன்புணர்வு பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க, அந்த வீட்டுக்கு தீயை வரிச்சிட்டு அதோட போயிடுவாங்க. நல்லா அடி எண்ணெயில் குத்தியில் பாவம் கொலை உயிரும் கொத்து உயிருமாக கிடக்கிறான், மூஞ்செல்லாம் அடிபட்டுருங்க அவளுக்கு. அவளை பிரட்டி எடுத்ததில் அவ்வளோ பேரும் அவங்க 2 பேர் பழகுற அந்த வீட்டையும் தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அந்த வீடு எரிஞ்சு போச்சு. ரொம்ப டயர்டாக இருக்க, எல்லாரும் அடித்ததில் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறாப்புல நம்ம ஹீரோயினி பார்பரா. அப்படியே மெதுவாக தம் பண்ணி எலும்புவோம் அப்படின்னு எலும்பு ரொம்ப முடியல, அது எல்லோரும் சேர்ந்து அடிச்சு என்ன பண்ணுறது. அதுக்குள்ள பார்த்தா அந்த வீடு தீ பற்ற வச்சுட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வன்முறையாளர்கள் படித்து முடிச்சிடணும். அவள் பார்க்குறா, இனிமேல் நம்ம சந்திக்கவே முடியாது போலது, இந்த வீட்டுக்கும் வர முடியாது, ஏச்சி கொளுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம காதில் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அதோட நேரம் நான் போகாமல் டீச்சர் வீட்டுக்கு வர்றாப்புல. அந்த டீச்சர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியா அந்த சொல்ல யாருன்னு எல்லாம் நான் கூட உள்ளவங்க தான் கூடன்ட்டு, சரி நடந்து யார்கிட்டையுமே நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபிலாம் கொடுத்துட்டு, சரி டீச்சர் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை கரமாக எல்லாமே கூறு எல்லாமே எழுந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதில் வீட்டில் வந்துருக்கும் போது ஜார்ஜி அங்கே வரான். ஜார்ஜி வந்தோடனே பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு, இந்த கேஸ் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அவள் சொல்ல எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ நானும் எப்போவுமே ஒன்று தான், நீ தான் என் புருஷன் அப்படின்னு. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதில் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நம்ம 2 பேர் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொன்னேன். ஜார்ஜியன்லாம் சரி ஓகே என்ன பண்ணணும், நம்ம பார்பர் போய் கேமராலாம் அழகாக செட் பண்ணி வச்சுட்டு அந்த சேரில் ஜார்ஜை கூப்பிட்டு, ஜார்ஜ் நீ இந்த சேரில் உட்காரு, நம்ம நேரங்களும் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், அந்த கேமரா எங்களே ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ முடிச்சுன்னு அப்புறம் அந்த அப்படியே ஃப்ரேம் பண்ணி கையில் வச்சுக்குவாங்க அதை. அப்போ எல்லாருமே கேஸ் நடக்குமா உள்ளே. அப்போ கிளாஸ்க்குள்ளே வராப்புல, கிளாஸில் வந்து இல்லை இவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பேசினா ஏண்டி என்னை பற்றி பேசுறீங்க, நான் எந்த தப்புமே பண்ணல, இவளுக்கு ரொம்ப அவமானம் வேறு இருக்குது, எல்லோரும் இவளை பற்றி பேசினா அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மேலே வச்சுட்டு போகிறல, என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டில்
வந்து அவங்க அப்பா பையன்கிட்ட பேசுகிற, டே இந்த கேஸ் எப்படா போயிட்டுருக்கு, நீ தப்பு பண்ணியா? இல்லைப்பா நான் தப்புலாம் பண்ணலப்பா. என்ன தப்பு பண்ணல? தப்பு பண்ணலனால கோர்ட்டில் எப்படா கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ காலேஜில் டீ சாப்பிட்ருக்காங்கன்னு பொழுது அங்கே எல்லாம் அந்த டேபிளை தட்டு வரவேற்பாங்க ஒவ்வொரு இதுவாக. அந்த லன்ச் டைமில் வந்து இவங்க அங்கே சாப்பிடுவாங்க. ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இது பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோனி மட்டும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இதை பார்த்துட்டு டீச்சர் அங்கே வருவாங்க. பக்கத்தில் சின்ன சின்ன பசங்க கிளாஸ், எல்லா கிளாஸும் வந்துடுவாங்க. ஹெட் மாஸ்டர் வந்துடுவார். மொத்த பேர் வருவாங்க. வந்து போட்டு, என்ன சட்டம் போட்டுட்ருக்கிறீங்க, அமைதியாகவே இருக்க மாட்டீங்களா நீங்கள் அப்படி இந்த டீச்சரம்மாவும் சேர்ந்து பாட ஆரம்பிப்பாங்க. எல்லாம் பாடி முடிச்சுட்டு, இங்கே பாருங்கள் ஒரு பிரச்சனை இல்லை, இதுன்னு மறுபடியும் கோர்ட் சீனை காட்டுறாங்க. நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டில் காட்டினாங்கல்ல, அங்கே கோர்ட்டு நம்ம ஜோர்ஜை வந்து கூப்பிட்டு கேட்குறேன், நீ என்ன பண்ண? அப்போ தான் சொல்கிற சட்டம் வக்கீல் பேசுகிறாரு, இல்லை நான் வந்து எதுவுமே பண்ணல, நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, நாங்கள் ஒன்றா தான் பழகுறோம், நாங்கள் லவ் பண்ணுறோம், அந்த லவ் வந்து உனக்கு ஏற்றுக்கும்பா, ஆனால் உனக்கு 18 வயசு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ வந்து 13 வயசு ஒரு பொண்ணை இந்த சட்டம் என்ன தான் சொன்னாலும் ஜெர்மனியோட சட்டம் வந்து ஏற்றுக்காது, என்ன சொல்லி ஏற்றுக்கவே இல்லை. இவளையும் கூப்பிட்டு தனியாக விசிறாங்க. நம்ம ஈரணி சொல்கிறேன், நான் நல்லவன், அவன் ஒன்றுமே நான் பண்ணல, நானாக விருப்பப்பட்டு அவங்கள போனேன், பேசினேன், பழகினேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நான் அவனை லவ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சட்டம் அந்த நீதிபதி தான் சொல்கிறாங்க, இல்லைம்மா அவனுக்கு வந்து குறைஞ்சபட்ச தண்டனை 3லேருந்து 4 வருஷம் தண்டனை. அந்த தண்டனைக்கூட கொடுத்த உடனே டீச்சரை கேட்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? நாம அவங்க 2 பேரும் நல்லவங்க, அவங்க 2 பேரும் லவ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்களும் சாட்சி சொல்கிறாங்க. எந்த தப்புமே இந்த பசங்க பண்ணவே இல்லை அப்படின்னு. எதையும் ஏற்றுக்கிற மனநிலையில் அந்த கோர்ட் இல்லை, அந்த நாட்டு சட்டம், ஜெர்மனிய சட்ட அரசியலமைப்பு சட்டம் அந்த மாதிரி இல்லை. அதனால் ஜார்ஜுக்கு வந்து அவன் மேலே தண்டனை கொடுத்த ஒரு 4 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதோடு முடிச்சு இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க நம்ம ஜார்ஜ் ஜெயிலில் இருந்து வெளியே வந்தால் அவர் 4 வருஷம் போனாலும் 22 வயசு ஆகிடும். இப்போ நமக்கு 13 வயசில் இருக்கிற நம்ம பார்பராவுக்கு இன்னும் 4 வருஷம் 17, ஒரு 18 வயசில் வந்து இவங்க 2 பேர் ஒன்று சேருவாங்கன்ற நம்பிக்கையோட இந்த படம் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.